இதுக்கு மேலேயும் ஒன்னு அப்படி ஃப்ரீயா விடுறதுக்கு நான் அவ்வளோ நல்லவ இல்லம்மா. காட்ஸ், இவளை தூக்கிட்டு போய் நம்ம இடத்துல அடைச்சு வைங்க. எஸ் பாஸ் என்றவர்கள் அவளை இழுத்து செல்ல, மாமா ப்ளீஸ் தயவு செஞ்சு விட்டுருங்க. அதான் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அணுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கல்ல, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க மாமா. இனி உங்க குடும்பம் இருக்கிற பக்கம் கூட நான் வரமாட்டேன். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க ப்ளீஸ் என்று கதறியபடியே செல்ல, அவள் கதறலை யாரும் கேட்பதற்கு கூட தயாராக இல்லை. அணுவுக்கும் கார்த்திக்கும் இப்பொழுதுதான் உயிரே வந்தது போல இருந்தது. அவர்கள் ஆசை ஆசையாக இத்தனை நாள் வளர்த்த காதல் இன்று திருமணத்தில் முடிந்த சந்தோஷத்தில் மிதந்தனர். பின்பு எழுந்து வந்தவன் அவளோடு அக்னி குண்டத்தை சுற்றி வலம் வந்து அவளது காலில் மெட்டியை மாட்டிய பிறகு ஐயர் அவர்களது குடும்பத்து பெரியவர்கள் அனைவரின் காலிலும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்ள சொல்ல, அணுவும் கார்த்தியும் முதலில் சென்றதென்னவோ ஆதி வைஷுவின் காலில் விழத்தான். அவர்கள் பட்டென்று தன் காலில் விழவும் ஒரு நிமிடம் பதறிய ஆதியும் வைஷுவும், ஏய் என்ன பண்றீங்க, எழுந்துறீங்க என்று அவனை தூக்க முயற்சிக்க, இல்லாதி நீங்க தான் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டீங்க. உங்க கால்ல தான் முதல்ல ஆசீர்வாதம் வாங்கணும்னு நாங்க விருப்பப்படுறோம். பிளீஸ் எங்களை மனசார வாழ்த்துங்க. உங்களை மாதிரி ஒரு லவ்வபிள் கப்பல் வாழ்த்துனீங்கன்னா கண்டிப்பா நாங்களும் எங்க வாழ்க்கையில சந்தோஷமாவும் காதலோடையும் இருப்போம். பிளீஸ் தயவு செஞ்சு என்று அவன் கெஞ்சி கேட்பது போல கேட்க, உடனே அணுவும், ஆமா அண்ணி, கார்த்தி சொல்ற மாதிரி நீங்களும் அண்ணாவுமே எங்களை ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணுங்க பிளீஸ் என்று கெஞ்சுவது போல கேட்க, உடனே வைஷு ஆதியை பார்த்ததும் ஆதியும் சரி என்று கண்ணசைக்க, பின்பு இருவரையும் ஆசீர்வதித்து தூக்கினர். நல்லா இருங்க கார்த்தி, இதே மாதிரி என் தங்கச்சிய என்னைக்கும் சந்தோஷமா வச்சுக்கணும். இன்னைக்கு செஞ்ச மாதிரி முட்டாள்தனத்தை இனிமே உன் வாழ்க்கையில என்னைக்குமே செய்யக்கூடாது. எது செய்யறதா இருந்தாலும் 1க்கு 4 முறை யோசி. அனு உன்னோட பொண்டாட்டி, அவளுக்கு தெரியாம இனி எந்த ஒரு விஷயமும் நடக்க கூடாது. எந்த விஷயமா இருந்தாலும் அவகிட்ட ஷேர் பண்ணு. அப்படி முடியலையா அட்லீஸ்ட் என்கிட்ட ஷேர் பண்ணு. நான் உன்னோட வெல்விஷர் தான், புரியுதா? உனக்காக நான் எந்த நேரமும் எந்த ஹெல்ப் வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். நீயும் என் தங்கச்சியும் இதே போல காலத்துக்கும் சந்தோஷமா வாழணும். அதுதான் எனக்கு வேணும். கண்டிப்பா ஆதி, நீங்க இன்னைக்கு என்னோட காதுல என்னோட வாழ்க்கையை திருப்பி கொடுத்திருக்கீங்க. அதுக்காக நான் என்னைக்குமே உங்களுக்கு விசுவாசமா தான் இருப்பேன். உங்க தங்கச்சியையும் என் கண்ணுக்குள்ள வச்சு பொத்தி பொத்தி பாதுகாப்பேன். நீங்க கவலையே படாதீங்க என்று கூறியதும் அவன் தோளில் தட்டியவன், சரி போய் அப்பா அம்மா கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க என்று கூற, பின்பு நேராக கார்த்தி அணுவுடன் அவன் அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க, அடுத்தது அணுவின் பெரியம்மா பெரியப்பா அம்மா அப்பா எல்லார் காலிலும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டார்கள். பின்பு அங்கு நின்றிருந்த கல்யாணி, கேசவன், வைஷுவின் அம்மா அப்பா அனைவர் கால்களிலும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொள்ள அவர்களது திருமண வைபோகம் சிறப்பாக நடந்து முடிந்தது. பின்பு மண்டபத்தில் விதவிதமான போட்டோ சூட்டுகளையும் எடுத்து முடித்தவர்கள் வீட்டிற்கு செல்லலாம் என்று முடிவெடுத்து பெண்ணையும் மாப்பிள்ளையும் அழைத்து கொண்டு புறப்பட, அப்பொழுது கண்மணி கார்த்தியின் அம்மாவிடம், சமந்தி அணுவையும் மாப்பிள்ளையும் நாங்க கூட்டிட்டு போகட்டுமா என்று கேட்க, ஒரு நிமிடம் தயங்கியவர், இல்ல சம்மந்தி, கல்யாணம் முடிஞ்ச உடனே பொண்ணு மாப்பிள்ளையும் மாப்பிள்ளையோட வீட்டுக்கு தானே வருவாங்க. அங்க வச்சுதான் அவங்களுக்கு சடங்கு எல்லாம் செய்யணும். திடீர்னு நீங்க கூட்டிட்டு போறீங்கன்னு சொல்றீங்க, எனக்கு ஒன்னும் புரியல. உங்க வீட்டுல இருக்கிற அளவுக்கெல்லாம் வசதி எங்க வீட்டுல இருக்காதுதான். அதுக்காக தான் நானும் யோசிக்கிறேன். சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல சம்மந்தி, நீங்க தாராளமா கூட்டிட்டு போங்க என்றதும் உடனே கண்மணி, ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி, எனக்கு இந்த வார்த்தையை கேட்டதே போதும். அப்போ இன்னைக்கு நாங்க கூட்டிட்டு போறோம், நாளைக்கு வந்து உங்க மருமகளை முறைப்படி நீங்க கூட்டிட்டு போயிடுங்க என்று கூற, கார்த்தி அவன் அம்மாவின் முகம் வாட்டமாக இருப்பதை பார்த்தவனுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. உடனே அணுவை பார்க்க, அணுவோ அவனை பார்த்து கண்ணை சிமிட்டியவள், பெரியம்மா நான் எங்க வீட்டுக்கே போறேனே, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரேன் என்ற அணுவை பார்த்து அதிர்ச்சி அடைந்தவர், என்ன அணு, உனக்கு சடங்கெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது, அதான் நம்ம வீட்டுல செஞ்சு செய்யலாமேன்னு நினைச்சோம். என்ன பெரியம்மா, இனி காலம் ஃபுல்லா நான் என் மாமியார் வீட்டுல தானே வாழ போறேன். அப்போ அங்க இருந்து பழகிக்கிறது தானே நல்லது. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் தாராளமா அங்கேயே தங்கிக்கிறேன். நாளைக்கு வேணா நீங்க என்ன இங்க வந்து கூட்டிட்டு போயிடுங்க, சரியா என்று தெளிவாக கூறிய அணுவை பார்த்த ஆதிக்கும் கண்மணிக்கும் சந்தோஷமாக இருந்தது. அதே நேரம் ஆதி அணுவிடம் வந்து, அனு
பரவாயில்ல, நான் கூட உன்னை சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன். எதுவும் விவரம் தெரியாதவன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ அப்படி இல்ல. உன் அத்தை மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு இன்னைக்கே ஒரு தெளிவு முடிவு எடுத்திருக்க பாரு. எனக்கு உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குது. இதே மாதிரியே போற இடத்துல நல்ல பேர் எடுத்து நம்ம குடும்பத்தோட மான மரியாதையும் காப்பாத்து. உன்னோட வாழ்க்கையையும் சந்தோஷமா வச்சுக்கோ, சரியா? கண்டிப்பா அண்ணா, தேங்க்யூ சோ மச் என்றதும் அப்பொழுதுதான் கார்த்திக்கும் அவர் பெற்றவர்களுக்கும் நிம்மதியாகவே இருந்தது. பிறகு வைஷுவை பார்த்த கண்மணி, வைஷு, நீதாம்மா இன்னைக்கு அணு கூட போகணும். நீதான் அவளுக்கு எல்லா சடங்கையும் முடிச்சு கொடுத்துட்டு வரணும் என்றதும், கண்டிப்பாத்த நான் போறேன் என்று கூறியவள், ஆனா குழந்தைங்க என்று தயங்கினாள். ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு குழந்தைங்களை நாங்க பாத்துக்கிறோம். நீ நாளைக்கு காலையில வந்துடு, சரியா? அப்படியே அணுவையும் மாப்பிளையும் மறு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. இல்லத்த, அது சரியா வராது. நீங்க சொல்ற மாதிரி நான் அணுவோட வீட்டுக்கு போறேன். இருந்து எல்லா சடங்கும் செஞ்சு முடிச்சிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். திரும்ப காலையில போய் நானே அணுவை கூட்டிட்டு வரேனே, பிளீஸ். அத்த, என்னால குழந்தைய அவ்வளவு நேரம் பிரிஞ்சிருக்க முடியாது என்று கூறிய மருமகளை மிச்சுதலாக பார்த்தவ, சரிம்மா, நீ சொல்றதும் சரிதான். பச்சை குழந்தைங்க அம்மா இல்லாம அவ்வளவு நேரம் இருப்பாங்களான்னு தெரியல. அப்படின்னா நீ ஒண்ணு செய் ஆதி, நீயும் இப்பவே கிளம்பி போங்க. நைட்டு வந்துருங்க. அது வரைக்கும் குழந்தைங்கள நாங்க பாத்துக்கிறோம். சரிங்கத்த என்றவள் சந்தோஷமாக தனது இரு குழந்தைகளையும் தூக்கி கொண்டு ஒரு தனி அறைக்கு சென்று அவர்களுக்கு திருப்தியாக பால் கொடுத்து முடித்தவள் பின்பு ஆதியை பார்க்க, சரி வைஷு, நம்ம போலாம் என்று கூறி பொண்ணு மாப்பிள்ளையை தனியான காரில் அனுப்பி வைத்து விட்டு கார்த்தி அம்மா அப்பாவை தன்னுடைய காரில் அழைத்து கொண்டு ஆதி அவர்கள் பின்னாலேயே சென்றான். கார்த்தியின் வீட்டிற்கு சென்றவுடன் அவளின் அம்மா வேகமாக இறங்கி சென்று வீட்டை திறந்து தன் மருமகளுக்காக ஆரத்தி கரைத்து எடுத்து வர வைஷுவும் அவரோடு சேர்ந்து ஆரத்தி சுற்றி போட்டார். பின்பு அணுவை அழைத்து கொண்டு உள்ளே சென்று பூஜை அறையில் விளக்கேற்ற சொல்லி சாமி கும்பிட வைத்ததும் சோஃபாவில் வந்து அமர்ந்தவர்களுக்கு கிச்சனுக்கு சென்ற வைஷு பாலும் பழமும் எடுத்து வந்து கொடுக்க அதையும் சாப்பிட்டு முடித்தவர்கள் ஒருவரையொருவர் பார்த்து சைட் அடித்துக் கொண்டிருக்க, அப்பொழுது கார்த்திகின் அம்மாவோ, வைஷு, இங்க கீழே இருக்கிற ரூம்ல அணுவை கூட்டிட்டு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வைமா. ஈவினிங்க்கு மேல சடங்குக்கு ரெடி பண்ணிட்டு கார்த்தி ரூமுக்கு அனுப்பிச்சா போதும் என்றதும் அணுவும் வெட்கப்பட்டு கொண்டே வைஷுவுடன் சென்றாள். பிறகு கார்த்தியிடம், கார்த்தி, நீ உன்னோட ரூம்ல இரு என்றதும் அவனும் மறுபேச்சு பேசாமல் அமைதியாக சென்று விட்டான். பிறகு ஆதி அவர்கள் இருவரிடமும், அங்கிள், ஆண்டி, நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? சொல்லுங்க தம்பி, நீங்க இன்னைக்கு எவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சு கொடுத்திருக்கீங்க. நீங்க அப்படி என்ன தப்பா சொல்லிட போறீங்க? இல்ல, இன்னைக்கு அணுவுக்கும் கார்த்திக்கும் இங்க தானே ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ண போறீங்க இல்லையா? ஆமா தம்பி, அந்த ரூமை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். தாராளமா பண்ணலாம் தம்பி, என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. இல்ல ஆண்டி, நீங்க ஃப்ரீயா இருங்க. நான் போய் அந்த ரூமை ஒரு வாட்டி பாத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா டெக்கரேஷன் பண்றவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன். அப்படியா? சரி, வாங்க தம்பி என்றவர் அவனை அழைத்து கொண்டு கார்த்தியின் அறைக்குள் செல்ல, சிறிய வீடாக இருந்தாலும் அந்த அறை மிகவும் நேர்த்தியாக இருந்தது. அனைத்து பொருட்களும் அங்கங்கே அழகாக அடுக்கப்பட்டிருந்த இடத்தில் ஒரு கட்டில் மெத்தை போடப்பட்டு மேலே ஒரு ஃபேன் ஓடிக்கொண்டிருந்தது. அப்பொழுதுதான் அந்த அறையில் ஏசி இல்லை என்பதை பார்த்த ஆதி, தன் தங்கை சிறுவயதிலிருந்தே ஏசியிலிருந்து பழகியவள், இப்போது எப்படி இங்கே இருப்பாள் என்று நினைத்தவன் அந்த ரூமை ஒரு முறை தன் கண்களால் ஸ்கேன் செய்து கொண்டான். பிறகு வெளியில் வந்தவன், ஓகே ஆண்டி, நான் மத்த ஏற்பாடெல்லாம் பண்றேன். கார்த்தி, அது வரைக்கும் நீங்க வேற ரூம்ல உட்கார வைக்க முடியுமா? சரிங்க தம்பி, இன்னொரு ரூம் இருக்குது, நான் அங்க வேணா அவங்க அப்பா கூட தங்கிக்க சொல்றேன். தேங்க்ஸ் ஆண்டி, தேங்க்யூ சோ மச் என்று கூறியவன் பின்பு வெளியே சென்று யாருக்கோ போன் செய்து சில நிமிடங்கள் பேசிவிட்டு மீண்டும் வீட்டிற்குள் வந்து சோஃபாவில் அமர்ந்தான். அடுத்த அரை மணி நேரத்திலேயே ஒரு பெரிய வண்டி அவர்கள் வீட்டின் முன்பு வந்து நிற்க, அதை பார்த்த கார்த்தியின் அப்பா அம்மாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன வண்டி இது? எதுக்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து நிறுத்தி இருக்காங்க என்று ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்க, அப்பொழுது ஆதியோ, ஆண்டி, அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற பொருள் தான். அணுவுக்கு கல்யாணத்துக்கு நாங்க சீர்வரிசை கொடுக்கணும் இல்ல, அது எல்லாத்தையும் இந்த வீட்டு அட்ரஸ்ல தான் இறக்க சொல்லியிருந்தேன். அதத்தான் டெலிவரி பண்றதுக்காக வந்திருக்காங்க என்றதும் கார்த்தியின் அம்மா அப்படியே வாயை பிளந்து விட்டார். என்ன தம்பி,
லாரியில வந்து இறங்குற அளவுக்கு இவ்வளவு பொருள் இருக்குது. என்ன ஆண்டி, என் தங்கச்சிக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா? எனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி, அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் என்று கர்வமாக கூறிய அண்ணனை பார்த்தவர்களுக்கு பெருமையாகத்தான் இருந்தது. அந்த தெருவே கூடி அவர்கள் வீட்டு முன்பு நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பொருளும் லக்ஸுரியாக வந்து இறங்கியது. என்ன ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்குது என்று எழுந்து வெளியே வந்த கார்த்தி அந்த பொருட்களை எல்லாம் பார்த்து வாயடைத்து விட்டான். என்னம்மா, திடீர்னு இவ்ளோ பொருள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருக்கு? அதை ஏண்டா கேக்குற? இந்த ஆதி தம்பிதான் அணுவுக்கு கல்யாண சீர்வரிசன்னு சொல்லி இவ்வளவு பொருளை கொண்டு வந்து இறக்கி இருக்காரு என்றதும் ஒரு நிமிடம் ஷாக்கானவன் பின்பு ஆதியிடம் சென்று, ஆதி, எதுக்காக இவ்ளோ பொருள்? எனக்கு எதுவும் வேண்டாம். நான் தான் சொல்லியிருந்தேன்ல, உங்க தங்கச்சியை நான் சந்தோஷமா பாத்துப்பேன்னு. நீங்க கவலைப்படாதீங்க. அப்படி இல்ல கார்த்தி, இது உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கோ உன்னால செய்ய முடியாதுன்னு சொல்லி காட்டுறதுக்காகவோ கிடையாது. ஏன் தங்கச்சி மேல நான் வச்சிருக்க பாசம், அன்பு, அவளுக்காக இது வரைக்கும் நான் எதுவுமே செஞ்சதில்ல. அவ முதல்ல ஆசைப்பட்டு கேட்டது உன்னை மட்டும்தான். இருந்தாலும் அவ வாழ்க்கையில எந்த ஒரு குறையும் இல்லாம சீரும் சிறப்புமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லார் முன்னாடியும் என் தங்கச்சி தலை நிமிந்து கௌரவமா வாழணும்னு நினைக்கிறேன். அதனால அவளுக்காக நான் பார்த்து பார்த்து செய்யறேன். இந்த பொருளை நீங்க வேண்டாம்னு சொல்லக்கூடாது கார்த்தி, பிளீஸ். என்ன ஆதி, திடீர்னு நீங்க வாங்க போங்க எல்லாம் பேசுறீங்க? நீங்க எப்பவும் போல கார்த்தின்னு சொல்லியே பேசுங்க. அது இந்த பொருளை நீங்க வாங்கிக்கிறத பொறுத்துதான் இருக்குது என்றதும் ஒரு நிமிடம் தயங்கியவன் பின் தன் தங்கையை பார்க்க அவரும் லேசாக தலையசைக்க, சரி அப்புறம் உங்க இஷ்டம் என்று கார்த்தி கூறியதும், சரி அப்படின்னா நீங்க கொஞ்ச நேரம் மொட்டை மாடியில இருக்கீங்களா? நான் எல்லா திங்ஸும் இங்க போட்டு அரேஞ்ச் பண்ண சொல்லிடுறேன். சரிங்க ஆதி என்றதும் உடனே கார்த்தி, அவன் அப்பா அம்மா அனைவரும் மேலே மொட்டை மாடிக்கு சென்று விட அனுவும் வைஷுவும் மட்டும் ஒரு அறையில் இருந்தனர். அப்பொழுது அங்கே வந்த ஆதி வைஷுவை அழைத்து தான் வாங்கி வந்த பொருட்களை பற்றி எல்லாம் கூற அவளுக்கு மிகவும் சந்தோஷம். சூப்பர் ஆதி, உங்களை மாதிரி ஒரு அண்ணன் இருந்தா பிரச்சனையே இல்ல. தங்கச்சிக்காக எப்படி பார்த்து பார்த்து செஞ்சிருக்கீங்க. ஆனா கார்த்தி வீட்ல ஏதாவது தப்பா நினைச்சிட்டாங்கன்னா? இல்லடி, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் பேசி சால்வ் பண்ணிட்டேன். சரி, பர்னிச்சர் எல்லாம் இறக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரூம்லயும் அவங்க அப்பா அம்மா ரூம்லயும் ஏசி போட சொல்லியிருக்கேன். இன்ஸ்டாலேஷனுக்கு ஆள் வருவாங்க. நீ கொஞ்சம் இன்னொரு ரூமுக்கு போறீங்களா? ஓகே ஆதி, அதனால என்ன என்று அணுவை அழைத்துக் கொண்டு இன்னொரு சின்னதாக இருந்த அறைக்குள் சென்று ஓய்வெடுத்துக் கொண்டார்கள். பின்பு வந்திருந்தவர்கள் அனைவரும் 1 மணி நேரத்தில் கடகடவென்று அனைத்து வேலைகளையும் செய்து முடித்துவிட்டு அந்த இடத்தையும் சுத்தமாக துடைத்து கொடுத்து விட்டு வீட்டை விட்டு சென்று விட்டனர். பின்பு ஆதி மேலே சென்று அவர்களை அழைத்து கொண்டு கீழே வரவும் இது தங்கள் வீடுதானா என்பது போல அவர்களுக்கே ஆச்சரியம். அங்கிருந்த பொருட்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் தரமானதாகவும் விலை உயர்ந்ததாகவும் இருந்தது. அதை பார்த்த கார்த்திக்கு தான் கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. ஏதோ வரதட்சணை வாங்கியது போலவே ஒரு ஃபீலிங் அவனுக்குள் வந்து சென்றது. பின்பு அவன் தன்னுடைய அறைக்கு செல்லலாம் என்று நினைக்கும் பொழுது, என்ன கார்த்தி, அதுக்குள்ள உன் ரூமுக்குள்ள போனா சஸ்பென்ஸ் கெட்டு போயிடும்ல. நீ உன் ரூமுக்குள்ள இப்ப போக கூடாது, நைட் தான் போகணும். அது வரைக்கும் நீ அம்மா அப்பா ரூம்லயே இரேன். சரி என்றவன் நேராக அந்த அறைக்குள் செல்ல அந்த அறையில் ஏசி போட்டிருப்பதை பார்த்தவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்னது இது? என்ன கார்த்தி, உங்க ரூம்ல நான் ஏசி போட்டிருக்கும் போது உங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும் போடாம இருந்தா அது தப்பா இருக்காதா? அதான் வயசானவங்க இல்லையா, அவங்களும் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டுமே என்றதும் கார்த்தியின் கண்கள் கலங்க அப்படியே இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். ஆதி, நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து ரொம்ப யோசிச்சு செய்றீங்க. எங்க இதனால எங்க அப்பா அம்மா மனசு கஷ்டப்படுமோன்னு நான் நினைச்சு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காத மாதிரி நீங்க பண்ணிட்டீங்க. எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? இதனால எங்க குடும்பம் எந்த சங்கடமும் இல்லாம நிம்மதியா இருக்கும் என்று கண்ணீரோடு கூறினான். பிறகு அனைவரும் ஹாலிலேயே அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க டீ போட்டு எடுத்து கொண்டு வந்து கொடுத்ததும் அதை வாங்கி குடித்தவர்கள் பின்பு 7 மணி ஆனதும், வைஷு, அணுவை கூட்டிட்டு போயிட்டு அந்த ரூம்ல வச்சு நீ தயார் பண்ணிடுமா, அவளுக்கு தேவையானது எல்லாமே நான் பெட்ல எடுத்து வச்சிருக்கேன். ஓகே ஆண்டி, நான் பாத்துக்கிறேன் என்று கூற பின்பு கார்த்தியை பார்த்தவர்,
கார்த்தி, நீ உன்னோட ரூம்க்கு போப்பா என்றதும் அனைவரையும் தர்ம சங்கடமாக பார்த்து கொண்டே எழுந்து தன்னுடைய அறைக்குள் சென்று அவன் அந்த அறையின் பிரம்மாண்டத்தை பார்த்து இது தன்னுடைய அறைதானா என்று ஒரு நிமிடம் தன் கண்ணை கூட அசைக்க மறந்து போய்தான் பார்த்து கொண்டிருந்தான். அந்த அறையில் புதிதாக போடப்பட்டிருந்த கட்டில், மெத்தை, ஏசி, அங்கிருந்த விளக்குகள் அனைத்தையும் பார்த்தவனுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஹாதியால மட்டும்தான் இப்படி எல்லாம் பண்ண முடியும், சான்ஸே இல்ல. 1 மணி நேரத்துல இந்த ரூமையே தலைகீழா மாத்தி வச்சிருக்காரு என்று நினைத்தவன் பின்பு கட்டிலில் பார்க்க, வாவ், ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு எவ்வளவு சூப்பரா டெக்கரேட் பண்ணிருக்காங்க. ஐயோ அனு, இன்னைக்கு உன்னை ஒரு வழி பண்றேன்டி என்று மனதுக்குள் நினைத்து சந்தோஷ கடலில் மிதந்து கொண்டிருந்தவன் குளியலறைக்கு சென்று குளித்துவிட்டு தயாராகினான். அதே நேரம் வைஷுவோ அனுவை அழகாக தயார் செய்து விட்டாள். மிகவும் சிம்பிளான மேக்கப்பில் பார்ப்பதற்கு ஒரு தேவதையை போல சொல்லித்துக் கொண்டிருந்த அனுவை பார்த்து, அனு, இந்த சாரில நீ ரொம்ப அழகா இருக்க. உனக்கு மேக்கப் சிம்பிளா தான் போட்டிருக்கேன், ஓகே தானே? ஏன் அண்ணி இப்படி கேக்குறீங்க? காலையே போற மேக்கப் எப்படி இருந்தா என்ன என்று வைஷு சொல்லவும், என்ன அண்ணி, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. அடடா அனு, இந்த வெக்கமெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல காணாம போயிடும். ஆனா கார்த்தி எப்படின்னு தெரியல, பார்த்து நடந்துக்கோ. ஐயோ அண்ணி, ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? சரி சரி விடு, ரொம்ப வெக்கப்படாத. முகமெல்லாம் இப்பவே சவந்து போச்சு. இன்னும் கொஞ்சம் வெக்கத்தை பாக்கி வை, அதை என் ஃப்ரெண்டு கிட்ட காட்டணும் இல்ல. அண்ணி, என்னால முடியல, பிளீஸ் விட்டுருங்க என்றதும் அவள் சிரிக்க, அப்பொழுது வந்த கார்த்தியின் அம்மாவும், அடடா, என் மருமக தயாராயிட்டாளா? வைஷு, ரொம்ப அழகா ரெடி பண்ணிருக்கம்மா, ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. இந்த வைஷு, இந்த பூவை தலை நிறைய வச்சு விடு அனுவுக்கு என்றதும் அதை வாங்கியவள் தலை நிறைய வைத்து விட்டாள். சரி, நான் போய் பாலை காய்ச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே ஆண்டி. சரி அனு, நீ கொஞ்ச நேரம் ரூம்ல இரு, நான் போய் உங்க அண்ணனை பாத்துட்டு வந்துடுறேன். பாத்தீங்களா, நீ என் அண்ணனை பார்க்காம உங்களால இருக்க முடியாது இல்லையா? அதான் கொஞ்சம் கேப் கிடைச்ச உடனே அவர்கிட்ட ஓடுறீங்க. இல்ல அனு, வீட்டுக்கு கிளம்பணும் இல்ல, அத பத்தி பேசணும். அப்புறம் அத்தை போன் பண்ணாங்களா, குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்குதான். சரியா, நீங்க போயிட்டு வாங்க என்றதும் வெளியே வந்தவள் அங்கு ஆதி சோஃபாவில் அமர்ந்து செல்போனில் எதையோ நோண்டிக் கொண்டிருக்க அவன் அருகே வந்து அமர்ந்தவள், என்ன ஆதி, அத்தை போன் பண்ணாங்களா? இல்லடி, நான் தான் இப்ப போன் பண்ணேன். குழந்தைங்க 2 பேரும் சேர்ந்து ஜாலியா நல்லா விளையாடிக்கிட்டு இருக்காங்களாமா, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. சரி, நம்ம எப்ப கிளம்புறது? இதோ ஆன்டி பால் காய்ச்சி எடுத்துட்டு வர போயிருக்காங்க. அது வந்த உடனே அனுவை கூட்டிட்டு போய் ரூம்ல விட்டுட்டு நம்ம உடனே கிளம்பிடலாம். இப்படியே இவர்கள் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருக்க அங்கே வந்த கார்த்தியின் அம்மா மாலதி, வைஷு, அவங்க 2 பேருக்கும் டிஃபன் கொடுத்துடலாமாமா என்று கூற, சரி என்று அந்த பிளேட்டை வாங்கி கொண்டு சென்று அனுவிடம் கொடுக்க, அண்ணி, எனக்கு பசிக்கல. எனக்கு தெரியும், இப்போ பசிக்காதுதான், இருந்தாலும் லைட்டா சாப்பிட்டுக்கோ. உள்ள போயிட்டு ரொம்ப பசியா இருந்துச்சுன்னா. ஐயோ அண்ணி, கொடுங்க என்று வேக வேகமாக அதை வாங்கி சாப்பிட்டவள் பாதிக்கு மேல் சாப்பிட முடியாமல் அப்படியே வைத்துவிட அந்த பிளேட்டை எடுத்துக்கொண்டு கிச்சனில் போட்டுவிட்டு வந்தாள். அதே நேரம் மாலதி வரவும், என்னம்மா, அனு சரியாவே சாப்பிடல போல இருக்கே. அவளுக்கு பசிக்கலையா ஆண்டி? இங்க கார்த்தியும் இதேதான் பண்ணிருக்கான் பாரு என்றதும் இருவரும் ஒரு மர்ம புன்னகையை சிந்திக் கொண்டனர். பிறகு அதையெல்லாம் போட்டுவிட்டு கையை கழுவி விட்டு வந்து பால் சொம்பை எடுத்தவர் கிச்சனை விட்டு வெளியே வரவும் வைஷு அனுவை கூட்டிக் கொண்டு வெளியே வரவும் சரியாக இருந்தது. மெதுவாக அனுவிடம் வந்தவர், அனு, இங்க வாமா என்று பூஜை அறைக்கு அழைத்து சென்று, நல்லா சாமி கும்பிட்டுக்கோமா, இன்னிலிருந்து உன் வாழ்க்கை எந்தவித தடங்களும் இல்லாம சந்தோஷமா தொடங்கணும். குழந்தைக்கு இப்போ அவசரம் இல்லதான், இருந்தாலும் இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரணும்னு நல்லா சாமி கும்பிட்டுக்கம்மா என்றதும் கண்ணை மூடி சாமியை கும்பிட்டவள் பிறகு மாலதியிடம் வந்து நிற்க அவள் கையில் பால் சொம்பை கொடுத்தார். அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு சொம்பை கையில் வாங்கியவளுக்கு அவரை நிமிர்ந்து மட்டும் பார்க்கவே முடியவில்லை. புது பெண் அவளுக்கு நாணம் வந்து நிமிர்ந்து பார்க்க விடாமல் தடுத்தது. சரி வைஷு, இவளை கூட்டிட்டு போயிட்டு கார்த்தி ரூம்ல விட்டுட்டு வந்துரு. சரி என்றவள் அனுவை அழைத்து கொண்டு சென்று கார்த்தி அரைவாசல் முன்னால் நின்று கொண்டு, சரி அனு, நீ உள்ள போனதும் நான் கிளம்பிடுவேன், சரியா? அங்க குழந்தைங்க தனியா இருப்பாங்க. ஓகே அண்ணி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன்.
நாளைக்கு காலையில வந்து உன்னை கூட்டிட்டு போவேன். அதுக்குள்ள நீயும் உன் புருஷனும் கிளம்பி ரெடியா இருங்க, சரியா? ஓகே அண்ணி. நீங்க எத்தனை மணிக்கு வரீங்கன்னு மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு டெக்ஸ்ட் பண்ணிடுங்க. இனிமே அதெல்லாம் பாப்பியானோ? உனக்கு டைம் இருக்குமா? ஹனி, சரி சரி, இந்த பால் சொம்ப பிடி என்று அவள் கையில் கொடுக்க, ஒரு கையில் போனும் ஒரு கையில் பால் சொம்பையும் வைத்துக் கொண்டவள் மெதுவாக கதவை திறந்தாள். மீண்டும் வைஷ்ணவியை பார்த்தவள் அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு, தேங்க்ஸ் அண்ணி, தேங்க்யூ சோ மச். நீங்களும் ஆதி அண்ணாவும் இல்லனா நிச்சயமா இந்த கல்யாணம் நடந்திருக்காது. எனக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க தெரியுமா 2 பேரும் என்று அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு கூற, அதெல்லாம் விடு, என்னையவே இவ்வளவு டைட்டா கட்டி பிடிச்சிருக்க, அப்போ கார்த்தியோட நிலைமை என்றதும் மீண்டும் அவள் முகம் முழுவதும் மருதாணி போல சிவந்து விட்டது. ஹனி, ஆனாலும் நீங்க ரொம்ப மோசம். ஓ அளவுக்கு இல்லம்மா. சரி உள்ள போ, என் ஃப்ரெண்ட ரொம்ப நேரம் காக்க வைக்காத என்றதும் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்று பார்த்தால் கார்த்தியை காணோம். என்னடா இது, இவனை காணோம் என்று 2 அடி எடுத்து வைக்க தேடிக்கொண்டிருந்தவள் திடீரென்று பின்னால் கதவு லாக்காகும் சத்தம் கேட்கவும் திரும்பி பார்க்க, அங்கே கார்த்தி தன் கைகளை மார்புக்கு குறுக்காக கட்டிக்கொண்டு அவளை முறைத்து பார்த்து கொண்டிருந்தான். கார்த்தி, நீ இங்க இருக்கியா? நான் எங்கடா உன காணமின்னு தேடிக்கிட்டு இருந்தேன். ஏண்டி இவ்வளவு நேரம்? என்னடா இது வம்பா போச்சு? இப்பதான் அனுப்பிச்சாங்க, அவங்க அனுப்புறதுக்கு முன்னாடி வர முடியுமா? அது சரி, ஆனா உன்ன இப்படி எதையாவது சொல்லி சமாளி என்றவன் மெதுவாக அவள் அருகே நடந்து வர, அவள் பயத்தில் ஒரு அடியாக பின்னே எடுத்து வைத்தாள். பின் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் சென்று முட்டிக்கொண்டு நிற்க, அவன் மிகவும் அருகே நெருங்கி வந்தவுடன் பதட்டத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் பால் சொம்பை அவனிடம் நீட்டினாள். அதை வாங்கியவன் அந்த டேபிளில் வைத்துவிட்டு நகர, கார்த்தி, என்னடி என்று கிறங்கிய குரலில் கேட்க, முதல்ல இந்த பாலை குடிக்கணும். அப்படியா என்று அவளை முழுங்குவது போலவே பார்த்து கொண்டிருந்தவன், சரி எடு குடிக்கலாம் என்று கூறியதுதான் தாமதம். உடனே வேகமாக குனிந்து பாலை கிளாஸில் ஊற்றி கொடுக்க, அதை வாங்கி குடித்தவன் மீதி பாலை அவளிடம் கொடுத்தான். அவளும் அதை வாங்கி குடித்துவிட்டு அந்த கிளாஸை அங்கே வைத்துவிட்டு திரும்பவும் அந்த மெத்தையில் அமர்ந்திருந்தவன் அவள் கையை பிடித்து இழுத்து, இங்க வா, என் பக்கத்துல உட்காரு என்றான். இதற்கு முன்பும் அவன் தன் கையை பிடித்திருக்கிறான் தான். ஆனால் இன்று ஏனோ அவளுக்கு உடம்பெல்லாம் உதறல் எடுக்க தொடங்கியது. அதை உணர்ந்து கொண்டவன், இங்க பார், நான் உன்னை ஒண்ணும் பண்ணல, உட்காரதான் சொன்னேன் என்று கூற, பதட்டமாக அவன் அருகே சென்று அமர்ந்தவள், என்ன கார்த்தி என்று அவன் முகத்தை பார்க்காமலேயே பேசினாள். இப்படி வெக்கப்பட ஆரம்பிச்சு என் முகத்தை கூட நிமிந்து பார்க்காம பேசுற. நீ இப்ப என் முகத்தை பார்த்து பேசுறியா? அப்பதான் நானும் உன்கிட்ட திரும்பி பேசுவேன் என்று அவன் அமைதியாகி விட, ஐயோ படுபாவி, இவன் வேற நம்மள பாடா படுத்துறானே என்று புலம்பியவள் வேறு வழி இல்லாமல் மெதுவாக நிமிர்ந்து அவன் கண்களை பார்க்க, அந்த கண்களுக்குள்ளேயே அவள் விழுந்து விட்டாள். அவள் மனதுக்குள், எப்பா என்ன பார்வடா இது, காம பார்வையால இருக்குது என்று உள்ளுக்குள் நினைத்து கொண்டவளுக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று பொதுவான பயம் வந்து அவளை ஆட்டி வைத்தது. அனு என்று அவன் கிறங்கடிக்கும் குரலில் கூப்பிட, என்னடா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். சொல்லு. இல்ல, இன்னைக்கு காலையில என்னன்னவோ நடந்துடுச்சு. நீ என்ன அந்த கோலத்துல பார்த்த உடனே தப்பா நினைச்சியாடி என்று தயங்கி தயங்கி கேட்க, சிச்சி, என் கார்த்தியை பத்தி எனக்கு தெரியும்டா. அப்படி நான் உன்னை தப்பா நினைச்சிருந்தனா நிச்சயமா உன் பக்கத்துல உட்காந்து இந்த தாலியை என் கழுத்துல வாங்கியிருக்க மாட்டேன் என்று கூறவும் அவன் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. மெதுவாக அவள் தோளில் கையை போட்டவன், எனக்கு அதுக்கப்புறம் தாண்டி உசிரே வந்துச்சு. எங்க எல்லாரும் என்ன நம்ப மாட்டீங்களோன்னு நினைச்சேன் தெரியுமா? நம்ம கல்யாணமே நடக்காதோன்னு ரொம்ப பயமாயிடுச்சு. ஆமா கார்த்தி, எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா நான் உன் மேல சந்தேகப்படலதான். இருந்தாலும் உன்னோட பெட்ல இன்னொரு பொண்ணு பக்கத்துல படுத்திருக்கிறத பாக்குறதுக்கு சத்தியமா என்னால முடியலடா. அந்த நிமிஷமே செத்து போலாம் போல இருந்துச்சு என்றதும் அவள் வாயை பொத்தியவன், தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பேசாதானோ, எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. இல்ல, உன்னை கஷ்டப்படுத்தணும்னு பேசல, ஆனா அந்த நிமிஷம் என்னோட மனநிலைமை அப்படித்தான் இருந்துச்சு. புரியுதுடி, அந்த கீர்த்தி இப்படி பிளான் பண்ணி கேவலமான வேலை செய்வான்னு எனக்கு தெரியாது. அவ வேற எதை சொல்லி இருந்தாலும் நான் போயிருந்திருக்க மாட்டேன். அவ உன்னை வச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டாடி. உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்ற பயத்துல தான் நான் போனேன். புரியுது கார்த்தி, ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட். முடிஞ்சதை பத்தி நம்ம எதுவும் பேச வேண்டாம்.
நிச்சயமா ஆதி அண்ணா அவளுக்கு வாழ்க்கையில நரகம்னா என்னம்னு காட்ட ஆரம்பிச்சிருவார். இதுக்கு மேல அவன் நம்ம லைஃப்ல இல்ல. இனிமே நம்ம 2 பேரும் நம்ம லைஃப பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். ஆமால, ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு இதெல்லாமா பேசிக்கிட்டு இருப்பாங்க என்று யோசித்தவன் அவள் கண்களை துடைத்து விட்டு ஹனு என்று அவளை மயக்குவது போல குரலில் அழைக்க, அவளுக்கு இவ்வளவு நேரம் இருந்த சகஜமெல்லாம் காணாமல் போய் பதட்டம் தொற்றிக் கொண்டது. அவளுடைய கை கால்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. பட்டென்று அங்கிருந்து எழுந்து ஓட பார்த்த அவளின் கையை பிடித்து இழுக்க, அவள் பொத்தென்று வந்து அவன் மார்பிலேயே விட அவனும் மெத்தையில் அப்படியே சரிந்தான். ஐயோ கார்த்தி, விடு, எனக்கு பயமா இருக்கு. அடிப்பாவி, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுடி. இதுக்கு மேல யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. உன்னை நான் என்ன வேணாலும் பண்ணலாம். எல்லாத்துக்கும் எனக்கு ரைட்ஸ் இருக்குது, புரியுதில்ல என்று அந்த தாலியை தூக்கி அவள் முன் காட்ட, அவளுக்கு முகமெல்லாம் வெட்கத்தில் குப்பென்று சிவந்து போக தன் முகத்தை 2 கைகளால் பொத்தி கொண்டாள். அவளை கீழே தள்ளியவன் அவள் மேல் வந்து, அனு, இப்படி அநியாயத்துக்கு வெக்கப்படாதடி. என்ன நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா உன்கிட்ட கொஞ்சம் பொறுமையா நடந்துக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்படி எல்லாம் நீ ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டே இருந்தனா அப்புறம் செய்குலி சேதாரம் ஆயிடுச்சுன்னா நான் பொறுப்பு கிடையாது என்றான். கார்த்தி, என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற? நீ ரொம்ப பேட் பாய். ஆமா, நான் ரொம்ப ரொம்ப பேட் பாய் தான். ஆனா இந்த பேட் பாய் இப்போ என்னெல்லாம் செய்ய போறான்றத மட்டும் பாரு என்றவன் அப்படியே அவள் கழுத்து வளைவில் தன் முகத்தை புதைக்க, அவள் உடம்பிலிருந்து ஆவி வெளியேறுவது போன்ற ஒரு உஷ்ணம் வந்து அவளை தாக்கியது. அவள் கைகள் எல்லாம் நடுங்கிக் கொண்டிருக்க, அவள் 2 கைகளையும் தன் 2 கைகளை வைத்து அழுத்தியவன், அனு பயப்படாத ப்ளீஸ், நான் அவ்வளவு கொடுமையெல்லாம் உன்கிட்ட நடந்துக்க மாட்டேன் என்று அவன் கூறும் பொழுது அவள் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டுதான் படுத்திருந்தாள். பிறகு என்ன நினைத்தானோ தெரியவில்லை. அவள் மிகவும் கூச்சப்படுவது போல இருக்க, பட்டென்று பக்கத்தில் இருந்த லைட் சுவிட்சை ஆஃப் செய்து விட்டான். அதே நேரம் வைஷுவும் ஆதியும் மாலதியிடமும் மகேஷிடமும் கூறிக்கொண்டு தங்களது வீட்டிற்கு புறப்பட்டு சென்று கொண்டிருந்தனர். காரில் செல்லும் பொழுது வைஷுவை உத்து உத்து பார்த்து கொண்டிருந்த ஆதி, வைஷு, இன்னைக்கு என் பொண்டாட்டி எவ்வளவு அழகா இருக்கா தெரியுதா? அப்படியா? அதுக்கு என்ன இப்போ? இல்ல, இப்பவே அவளை ஏதாச்சும் பண்ணணும் போல தோணுது. தோணும். நானே காலையில இருந்து குழந்தைங்களை பார்க்காம ஃபீலிங்ல இருக்கேன். இவருக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுதாமா. இன்னைக்கு நைட்டு குழந்தைங்க நம்ம கூட தான் இருப்பாங்க. இருக்கட்டும், நான் வேணான்னு சொல்லவே இல்லையே. அப்போ சார் கொஞ்சம் இந்த ரொமான்டிக் லுக் எல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு ஒரு பொறுப்பான அப்பாவா இருக்க பாருங்க. அடிப்பாவி, நீ அழகா இருக்கன்னு தானே சொன்ன. அதை தவிர நான் வேற எதுவுமே சொல்லலையே. நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் விட்டு போடுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் முன்னெச்சரிக்கையா சொல்றேன். ஆனாலும் நீ ரொம்ப அட்வான்ஸா இருக்கடி என்று பேசி சிரித்து கொண்டே ஒரு வழியாக வீடு போய் சேர்ந்து குழந்தையை தங்களது அறைக்கு தூக்கி சென்று இருவரும் அசதியில் அப்படியே உறங்கி போயினர். அதே நேரம் அனுவும் இங்கு கார்த்தியின் பிடியில் இன்ப அவஸ்தைக்கு உள்ளாகினாள். கார்த்தியும் எவ்வளவுதான் அவளிடம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவன் உடல் அவன் பேச்சை கேட்காமல் அவனை வேகப்படுத்தி கொண்டேதான் இருந்தது. அவளை தன் முத்தத்தால் சிறிது நேரம் திணறடித்தவன் அவள் ஆடைகளை எல்லாம் உருவி தூக்கி தூர போட்டான். அவனுடைய ஆடைகளுக்கும் விடுதலை கொடுக்க அணுவுக்கு கூச்சம் பிடுங்கி தின்றது. ஆனால் அவனை தடுக்கும் சக்தி இழந்து போய் கண்மூடி கிடந்தாள். இப்பொழுது வெறும் உடலோடு அவள் மேல் மொத்தமாக படர்ந்தவன் அவனது உஷ்ணத்தை எல்லாம் அவள் மீது இறக்கி வைக்க தயாராக தன் தேடலை தொடங்கினான். ஆனால் நேரம் சென்று கொண்டிருந்ததை தவிர அவனுடைய தேடல் முடிந்த பாடில்லை. இதற்கு மேல் பொறுக்க மாட்டாதவன் மெதுவாக அவளுக்குள் நுழைந்தான். அதில் வலியில் துடித்த அனு ஹமா என்று கத்த ஆரம்பிக்கும் முன்பே அவனது உதட்டை அவள் உதட்டின் மேல் பொருத்தி அந்த வார்த்தையை தன் வாய்க்குள் வாங்கி கொண்டான். ஆனால் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் மட்டும் வழிந்து கொண்டிருக்க, பிளீஸ் டி, கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் அப்படி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? சரி கார்த்தி என்று கண்களில் கண்ணீர் வழி அவள் கூறுவதை பார்த்தவனுக்கு சங்கடமாக இருந்தது. என்னடி அழுவுற, நான் வேணா விட்டுறவா என்று பதறிக்கொண்டே கேட்டான். இல்ல, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, கொஞ்ச நேரம் தானே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் என்று சிரித்த முகமாக கூறியவளை பார்த்தவனுக்கு அப்பொழுது தான் சமாதானமாக இருக்க மீண்டும் அவளுக்குள் ஆழமாக புதைந்து போனான்.
ஆரம்பத்தில் வலியோடு இருந்தவளை சிறிது நேரத்திலேயே வேறு ஒரு மாய உலகத்திற்கு கூட்டிச் சென்றான். பெண்ணவளோ கண்கள் சுருக மயங்கிய நிலையில் படுத்திருக்க அவனுடைய ஆதிக்கம் விடியும் வரை முடிந்த பாடில்லை. எப்பொழுது உறங்கினார்கள் என்றே தெரியாத அளவிற்கு அவ்வளவு மயக்கத்தில் இருவரும் ஒருவரையொருவர் அணைத்துக் கொண்டு அந்த போர்வைக்குள் அடங்கி போயினர்.